மகா சிவராத்திரிக்கு என்ன பண்ணணும்? சிவனேன்னு இருக்கணும். உணவு உறக்கத்தை தவிர்த்து சிவ சிந்தனையோடு இருக்கணும். மகா சிவராத்திரி வர்ற பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டுங்க, சாமி இடத்துக்கு அழகா பூக்களால அலங்காரம் பண்ணிருங்க. சிவபெருமானுக்கு வில்வேலை கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் சாத்திருங்க. சாமிக்கு பால் பழத்தை நெய்வேத்தியமா படைச்சிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானோட பாடல்கள் மந்திரங்களை பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை அப்படியே ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆரம்பிக்கிற இந்த விரதம் சிவபெருமானோட 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு திங்கக்கிழமை காலையில தான் பூர்த்தி பண்ணணும். ஒன்று நீங்க 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு கோவில்ல இருந்துடுன்னா அங்க குடிக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டி சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வீட்டுல சிவ வழிபாடு செய்துட்டு சிவபெருமானுக்கு படைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எங்களால விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழத்தை சாப்பிடுங்க. இல்லாட்டி எளிமையான சைவ உணவை எடுத்துக்கங்க. இதுல ரொம்ப முக்கியம் மாலை 6 மணிக்கு மேல விழித்து இருக்கிறது தான். மகா சிவராத்திரி இரவு கட்டாயம் கண் விழித்திருங்க. அது ரொம்ப நல்லது. பக்கத்துல இருக்க சிவன் கோவில் எங்கேயாவது போயிடுங்க. அங்க பாத்தீங்கன்னா 4 கால பூஜைகள் நடக்கும், விதவிதமான வழிபாடுகள் பூஜைகள் நடக்கும். அதை நம்ம பார்க்க நம்மளுக்கு தூக்கம்ங்கிறதே வராது. நம்மளோட மனசு சிவபெருமானுடைய லயித்து போயிடும். இந்த 4 கால பூஜைகளிலும் ரொம்ப முக்கியமானது 3வது காலமான லிங்கோத்பவ காலம். இந்த நேரத்துல சிவத்தை கட்டாயம் உணர்வீங்க. இப்படி 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு உங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு திங்கட்கிழமை இரவு தான் தூங்கணும். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம திருநீறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பே சிவம்.